இன்னைக்கு நம்ம டைம் பக்ஸ் அப்படிங்கிற ஆப்பில் எப்படி வந்து அமௌண்ட் வெளியே எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சென்ட் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? எனக்கு வந்து பேமெண்ட் வந்திருக்குது. பெண்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்லு ரெடி ஆகிருக்கும். அவங்க இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அது கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். பேமெண்ட் சென்ட்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு இந்த லிங்க் வந்து மெயில்லையும் வரும். பாருங்க, என்னோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது இந்த வாரத்துக்கான ஏர்னிங்ஸு டேஷ்போர்டில். இதுதான் என்னோட கடைசியாக இப்போ நான் ரிசீவ் பண்ண அமௌண்ட்டு. இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகி இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆயிரும். அது வந்து இந்த ரெசிப்ட். இதுக்கான பில், இதுக்கான அமௌண்ட்டு நம்ம எப்படி எடுக்க போகிறோம், இந்த டேட்டில் எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த லிங்க்கையும் நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி எடுத்துடலாம். இல்லைன்னா உங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இது எல்லாமே யூபிஐ மெத்தடில் எப்படி எடுக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் டைம் பக்ஸ்லேருந்து. இந்த ஒயர் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டாலர்ஸ் வந்து ருப்பியில் கன்வெர்ட் ஆகி காமிச்சிடும். இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம் ஒரு ஓடிபி, ஒரு ஃபோன் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அது வந்து ஓடிபி உங்களுக்கு சென்ட் பண்ணும். அந்த ஓடிபியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போடுறோம். ஓடிபியை போட்டுட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது பேங்க்கா யூபிஐன்னு கேட்கும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் டைரெக்டாக கிளைம் பண்ணிக்கலாம், இல்லைனா யூபிஐலையும் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூபிஐயில் கிளைம் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். டாலர்ஸாக தான் அங்கே இருந்தது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருப்பீஸில் வந்து கன்வெர்ட் ஆகி வந்துருச்சு. அதுக்கு ஒரு டேக்ஸ் பிடிப்பாங்க. 0.45 டாலர்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ் மாதிரி பிடிச்சிருப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் இனிஷியேட்டட்னு வந்துருச்சுங்களா? ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிரும். இவ்வளோதான். பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சின்ன ப்ராசஸ்ஸு. உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். இப்போ அமௌண்ட் வந்துடும் பாருங்க, மணி ரிசீவ்டா. அவ்வளோதான், வந்துருச்சுங்களா? இப்போ டாலர்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ருப்பீஸில் வந்துருச்சு. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு நான் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 அந்த மாதிரி இதில் ஏர்ன் பண்ண முடியும் நம்மளால். இங்கே உங்களுக்கு இது வந்து டோட்டலாக நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், ஜஸ்ட் என்ன டேட்டில் எடுத்திருக்கேன், இது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இன்வாய்ஸாக ஜென்ரேட் ஆகி வந்துடும். நீங்கள் வந்து இந்த ரெசிப்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே லீகல் இதில். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எப்படிலாம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.